ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஓட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ புதுசா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சில கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு வெளிவந்திருக்கு. அதை பத்தி தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பிக் பாஸ் சீசன் வந்து பயங்கரமா கலகட்ட தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கான ப்ரோமோ வந்துட்டு எந்த நேரமும் வந்துட்டு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ப்ரோமோ வந்துட்டு பாண்டிச்சேரியில நடைபெற்றிருக்கு. அதுவும் வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும். அதனால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்க போறது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு யாரு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச நடிகர் அருண் தான் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு விஜய் டிவில இருந்தே வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. லைக் குக்கு வித் கோமாளி புகழ், குரேஷி, தீபக், மாகாபா ஆனந்த் இப்படி எல்லாருமே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னம்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆன லிஸ்ட்டு. அதே மாதிரி நீ முன்னாலே போமா நான் பின்னாலே வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனையும் வந்துட்டு காரசாரமாக ரிவ்யூ செஞ்சுட்டு வர ரவீந்தர் வந்துட்டு வராரு. ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆச்சு அப்படின்னம்னா வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ரவீந்தரோட ஒய்ஃப் மகாலட்சுமியையும் வந்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறதா தகவலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லவ் ஜோடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம இதை பற்றியும் பேசியிருக்கோம். உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு லவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ வெளியில இருந்தே வந்துட்டு லவ் ஜோடியாக வந்து உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோசியல் மீடியாவில் வந்துட்டு பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. யாரும் இல்லை, டிடிஎஃப் வாசன் மற்றும் ஷாலின் ஜோயா தான் வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு தன்னோட ரீல்ஸ் மூலமாக பயங்கரமாக பிரபலமாகி வரும் திவாகர் அப்படின்றவர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. திவாகர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி. ஸோ இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் வட்டாரமே இருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல வந்துட்டு இவரோட பேரும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பயங்கரமா சண்டைக்கோழியான ஆளுகளை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா ரவீந்தர் வந்து சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி தான் வந்துட்டு டிடிஎஃப் வாசன் ஆகட்டும், திவாகர் இவங்கலாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கிறவங்க. அதனால டிஆர்பி வந்துட்டு பயங்கரமா எகிற போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் சிலர்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஹோஸ்ட்டுக்கான பஞ்சாயத்து எல்லாத்தையுமே இப்போதே முடிச்சு ஃபைனலாக விஜய் சேதுபதி வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமான கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவாரா, இவரால் வந்துட்டு கமல் அளவுக்கு வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்துட்டு ரொம்பவே ஒரு சாந்தமான டைப்புப்பா, அவர் ரொம்ப அமைதியான ஆள், அதனால் அவர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு யோசனைகளும் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி வந்துட்டு கண்டிப்பாக இவங்களெல்லாம் வந்து மேய்ச்சிருவாரா, இல்லை அவரால் வந்துட்டு மேய்க்க முடியாதா, இதனால் வந்துட்டு டிஆர்பி எப்படி எகிருமா குறையுமா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை வந்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து தட்டி விடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோட உங்களை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.